Hi guys, welcome back to another important video. Now, பல பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சார் ஃபோரெக்ஸ்க்கு வேணும் சார் கிரிப்டோஸ்க்கு வேணும். நிறைய பேர் வந்து கமாடிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, சில பேர் கோல்டு சில்வர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க யூஎஸ்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் ரெடி பண்ணது பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் இது பற்றி இந்த சேம் கேட்டகரிஸ் பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு உண்மையாக சொல்லணும்னா, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹைலி ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க, ரைட்? 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேருந்து, ரைட்? அவங்க வந்து ஷார்க்ஸ், யூஸ்வலாக நம்ம வந்து ஷார்க்ஸ் கூப்பிடுவோம். அவங்க வந்து நீங்கள் உங்கள் மாதிரி நியூ ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் எவ்ரி ஒன் தெரியும், நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஈஸியாக ட்ராப் ஆகிடுவாங்கன்ட்டு, ரைட்? ஸோ இந்த ஷார்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து $multi-million ஆல்கோஸ் எல்லாம் வச்சுட்டு ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு என்ன பார்க்குறாங்க, சேம் நீங்கள் பார்த்தது சார்ட்ஸ் அவங்களையும் பார்த்துறாங்க, ரைட்? தே ஆர் வாட்சிங் த சேம் சார்ட்ஸ். நீங்கள் வந்து உடனே சப்போஸ் கோல்டு பார்க்குறீங்க, யூஎஸ்டி பார்க்குறீங்க, இல்லை நாஸ்டாக் பார்க்குறீங்க, அவங்க ஆல்கோஸும் அந்த சேம் சார்ட் தான், சேம் டைமில் அதான் பார்க்குறாங்க, ரைட்? ஸோ உங்கள் சிஸ்டம், நீங்கள் டெவலப் பண்ண சிஸ்டம் எல்லாமே வந்து பக்காவாக சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். ஆனால் சேம் டைமில் ஒரு சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி, ரைட்? இந்த மார்க்கெட் சர்வைவ் பண்ணணும்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் மெத்தட். திரும்பி சொல்கிறேன், இட் டுக் மீ இயர்ஸ், நிறைய வருஷம் ஆச்சு இந்த செட்டப் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறதுக்கு, ரைட்? ஹவு டு ஐ இம்ப்ளிமெண்ட் திஸ்? நான் வந்து ஒரு டீட்டெயிலாக நான் வந்து டெல் யூ திஸ் எவ்ரி திங், ரைட்? ஸோ பல லாஸ்ட் இண்டிகேட்டர் வீடியோலேருந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சு ஞாபகம் இருக்கா? பிகாஸ் ஐ டோல் யூ ஒன் டீட்டெயில் மார்க் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மெயின் 3 பார்ட்ஸ் என்னது சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எட்ஜ் இருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எட்ஜ். என்னோட கோர் ஃபிலாசபி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னது, அந்த ஃபிலாசபி வச்சுட்டு ஐ மேட் திஸ் என்டையர் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு சொல்ல போகிறேன். நவ் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப், ரைட்? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப் என்னன்னா, சார்ட்டில் நீங்கள் வந்து டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, டைம் ஜோன் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் வந்து -UTC4 இருக்குது. இது வந்து ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குது, ஆல்ரைட்? ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். நியூயார்க்கு நீங்கள் வந்து மாற்றணும். நீங்கள் வந்து சப்போஸ் இந்தியாவில் பார்க்குறீங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஊரில் பார்க்குறீங்கன்னா இது வந்து பேசிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாற்றிட்டு -4 போடணும். நான் சப்போஸ் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு நீங்கள் வந்து சார்ட் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பேசிக்காக 9:45 AM லேருந்து 10:15 AM வரைக்கும். ஓகே, 9:15லேருந்து 10:15 AM வரைக்கும். திஸ் இஸ் ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், இடி நியூயார்க் டைம். இப்போ -4ல் இருக்குது. டே லைட் சேவிங்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இட் மைட் பி -5. அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து நியூயார்க் டைம் வந்து சேஞ்ச் பண்ணணும் உங்கள் டைம் ஜோன். அப்போ தான் உங்கள் சார்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்? சார்ட்ஸ் ப்ரைஸஸ் எல்லாம் எதுவுமே கேண்டில்ஸ்டிக் எல்லாம் மாறாது, சேமாக தான் இருக்கும். ஆனால் கேண்டில்ஸ்டிக்கோட டைம் வந்து உங்களுக்கு கீழே ஈஸியாக தெரியும். இது சேம் திங் நீங்கள் வந்து இந்தியன் டைம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈவினிங் கிட்டத்தட்ட 7லேருந்து 7 to 7:30 அப்படி இருக்கும். பக்காவில் ஜஸ்ட் செக் திஸ் ஒன், 7 to 7:30 இல்லை 6:45லேருந்து 7:15 அப்படி அந்த ஏரியாவில் அந்த ரேஞ்சில் இருக்கும் யூஸ்வலாக, ரைட்? சேம் திங் இப்போ வந்து -5 போட்டிங்கன்னா இது வந்து 1 hour டிலே ஆகிடும். இது வந்து 8:30 அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி, நம்ம பண்ணுறது இண்டிகேட்டர் எல்லாம் வந்து இட் கேன் பி ஃப்ரெண்ட்லி ஃபார் எனி ஒன். யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வருவீங்க, காலேஜ் போயிட்டு ஈவினிங் வருவீங்க, இல்லை ஹோமில் இருப்பீங்க, பார்ட் டைம் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பார்ட் டைம் ட்ரேடர்ஸ், ஆல்சோ ஃபார் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ், ரைட்? நவ் வெரி சிம்பிள். இது பண்ணிட்டீங்க. இது நம்ம இண்டிகேட்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இண்டிகேட்டருக்குள்ளே 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. யுவர் ப்ரெஷர் சிக்னல்ஸ், யுவர் கேன் லெவல்ஸ், ப்ரைஸ் மேக்ரோ, ஃபேர் வேல்யூ கேப்ஸ். நான் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் தெரியும் இதை பற்றி, பட் அகைன் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன், சும்மா ப்ரீஃப் டீட்டெயிலில், ஆல்ரைட்? ஸோ நம்ம டீட்டெயில் உள்ள போக முன்னாடி நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. திஸ் லிஸ்ட் இன்க்ளூட்ஸ்
ஆல் த வேலிட் நீங்கள் வந்து என்னென்ன பார்க்க முடியும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ பேக் ஒன்ல என்ன இருக்குது, நம்ம யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், யுவர் எஸ்என்பி, நீங்கள் நாஸ்டாக், யுவர் டவ், ரசல், இமினி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ், இமினி மைக்ரோ, ரைட். பேக் டூவில் யுவர் கமோடிட்டி பேக், பேசிக்காக உங்கள் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காமெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். இன்னொன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஎஸ் ஆயில், யூகேஆல் தனியாக இருக்குது, அது வந்து ட்ராக் பண்ணலாம், ரைட். பேக் நம்பர் 3ல உங்களுக்கு 4x இருக்குது, 4x ப்ளஸ் சிஎஃப்டி. 4x எல்லா மேஜர் மைனர் பேர்ஸ் எல்லாமே இருக்குது. சிஎஃப்டிஸில் யுவர் சில்வர், கோல்டு, சில்வர் மெட்டல்ஸ் அதெல்லாம் வருது, ரைட். XAUSD, XAGUSD அதெல்லாம் வரும். அதுக்குள்ள 4x ப்ளஸ் நம்மளுக்கு நேருக்கு இப்போ கிரிப்டோஸ் இருக்குது. கிரிப்டோஸ் எல்லாம் சார், ஸ்பாட் கிரிப்டோஸ் நீங்கள் பார்க்கலாம், பிடிசி பார்க்கலாம், எத்தீரியம் பார்க்கலாம், சோலானா பார்க்கலாம், எனிதிங். இண்டெக்ஸ் கிரிப்டோஸ், ஸ்பாட் கிரிப்டோஸ், பர்பெச்சுவல் ஸ்வாப்ஸ் இருக்கும், ஃபியூச்சர்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர், ரைட். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் உங்கள் ஃபேவரட் உங்கள் ஃபேவரட் சார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போங்க. நம்ம கோர் ஃபிலாசபி என்னது? நம்ம இன்ட்ரடக்ஷன் டு கோர் ஃபிலாசபிஸ் பேசிக்லி நம்ம டைம் ஜோனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஸ்ட்ரக்சர்னா, ஃபிலாசபி இஸ் டெல்லிங் அஸ் தட் ட்ரெண்டிங் மூவ்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை? பேசிக்காக ட்ரெண்டிங் மூவ் தான் தேவை, அப்போ தான் காசு சம்பாதிப்பீங்க. ட்ரெண்டிங் மூவ்க்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் இருக்கா இல்லையான்ட்டு, இதுதான் என்னோட பேசிக் ஃபர்ஸ்ட் 2 ஃபிலாசபிஸ். கோல்டன் ரூல் சொல்லுவாங்க எனக்கு. ட்ரெண்டிங் மூவ் இருக்கு, ட்ரெண்டிங் மூவ்க்கு முன்னாடி நம்ம டைம் ஜோனில் இது வந்து கரெக்ஷன் போயிட்டு இருக்கா, ரைட். கரெக்ஷன் இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட், அது வந்து எப்படி இருக்கும், கரெக்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து எல்லியட் வே மாஸ்டர் கோர்ஸை சொல்லியிருக்கேன். எல்லியட் வே மாஸ்டர் கோர்ஸ் தான் இது ஒன் ஆஃப் த சீக்ரெட் சாஸ் இங்கே, ரைட். நவ் ஒரு ட்ரெண்டிங் மூவ் எப்போ வரும்? இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் கண்டினியூஷன் ஆகும், ரைட். ஸோ திஸ் இஸ் அ ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன். சேம் திங் இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக வரணும்னா, ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஆக முன்னாடி பல ட்ரெண்ட் வந்து வீக்னஸாக இருக்கும். ஸோ பேசிக்லி பல ட்ரெண்ட் வந்து இட் வில் பி டெர்மினல் லெக்காக இருக்கும். ஸோ டெர்மினல் வேவ் அது என்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது டெர்மினல் வேவ்ன்ட்டு அகெயின் நம்ம எல்லியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் த பவர்ஃபுல் மெத்தட், திஸ் இஸ் த கோர் ஃபிலாசபி. நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகேபிள் இங்கே, ரைட். ட்ரெண்ட் கண்டினியூஷன் எப்போ பார்க்கணும், ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ பார்க்கணும். நவ் நீங்கள் வந்து எல்லியட் வேவ் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் வந்து. ஏன்னா பிகாஸ் ஐம் டெல்லிங் யூ, இது வந்து நான் வந்து நாட் சும்மா ஒரு பேசிக் பேபி மார்க்கெட் எல்லாம் பார்க்கல, நான் வந்து குளோபல் மார்க்கெட்டாக பார்க்குறோம். குளோபல் பிளேயர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்கன்னா அவங்க ஹாப்பி, அவங்க தான் ஹாப்பி. நீங்கள் அவங்களாம் வந்து ரெடியாக இருப்பாங்க, நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கே ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறத முன்னாடி சொன்னேன், சொஃபிஸ்டிகேட்டட் நம்ம பண்ணுறது நிறைய வருஷம் ஆச்சு எனக்கு இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரைட். I'll tell you how. Let's move on to the next part. We will discuss 3 methods here. First methodல வந்து we will include your SMC concepts. SMCல basic concept நம்ம யூஸ் பண்ணது fair value gap, ப்ளஸ் நம்ம வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே என்னோட இன்னும் செகண்ட் சீக்ரெட் சாஸ் என்னது, ப்ரைஸ் மேக்ரோஸ், அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் மெத்தடில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ப்ரெஷர் சிக்னல்ஸ் ப்ளஸ் கேன் லெவல்ஸ். அதுக்கு மேலே நம்ம சீக்ரெட் சாஸ் அகேன் யுவர் ப்ரைஸ் மேக்ரோஸ் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் தான் காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட், அதுதான் சில்வர் புல்லட், ரைட். வில் டாக் அபவுட் தட் இன் த லாஸ்ட் மெத்தட். ஸோ லெட்ஸ் பிகின் கைஸ், லெட்ஸ் பக்கல் அப். இட்ஸ் கோயிங் டு பி அ லிட்டில் லாங் வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இது. ஸோ யூ ஆஸ்ட் ஃபார் இட், ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். சப்போஸ் உங்களுக்கு எஃப்விஜி என்னதுன்னு தெரியாது, ஃபேர் வேல்யூ கேப் என்னதுன்னு தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு இன்டர்நெட் தெரியும், நிறைய கண்டென்ட்டும் இருக்குது. ஆனால் நான் ரீசெண்டாக தான் சொன்னேன், நிறைய பீப்புள் வந்து கிட்டத்தட்ட 90% மேலே புது ஜென்ரேஷன் ட்ரேடர்ஸ் எஸ்எம்சி ஐசிடி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, தப்பாக படிக்கிறீங்க. ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஐ வில் டிஸ்கஸ் தட், டிஃப்ரெண்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக போவேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுக்கு தப்பாக இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் பற்றி நிறைய பேருக்கு ஆக்சுவல் டெஃபினிஷன் தெரியாது. ஆனால் இந்த வீடியோக்காக நான் வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் தான் சொல்ல போகிறேன். ஃபேர் வேல்யூ கேப் ஈஸியாக தான் இருக்கும், நோ வரிஸ் அபவுட் இட். சப்போஸ் நான் வந்து லாங் சைட் ஃபேர் வேல்யூ கேப், புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா
புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைலேருந்து தேர்ட் கேண்டிலோட லோ வரைக்கும் there will be நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த கேண்டில் இருக்கும், ஒரு கேப் இருக்கும், ஓவர்லேப் இருக்காதாங்க. ஸோ தட் ஸ்மால் கேப் நடுவில் இருக்கிற கேப் வந்து யூ கால் இட் அ ஃபேர் வேல்யூ கேப். இதுக்கு ஃபேர் வேல்யூ என்னது இதில், ரைட்? இதுக்குள்ள ஃபேர் வேல்யூ என்னது, ஆக்சுவல் மீனிங் என்னது, நான் வந்து ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் டிஃப்ரெண்ட் வீடியோ. இது வந்து இட் இஸ் அ வெரி டீப் கான்செப்ட். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸஸ் சொல்லிட்டேன், ஆனால் ரொம்ப டீப் கான்செப்ட் இது, ரைட்? ஸோ ரைட் நோ தட் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் புல்லிஷ் ஷேரிங், சேம் திங் ஆப்போசிட் சைடில் பேரிஷ், ரைட்? பேரிஷில் எப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கேண்டிலில் ஒரு கேப் இருக்கும், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோலேருந்து தேர்ட் கேண்டிலோட ஹை வரைக்கும் ஒரு லைட்டாக கேப் இருக்கும், அதில் ஓவர் லேப்பிங் இருக்காது, க்ளீனாக இருக்கும் அங்கே ஏரியா. தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபேர் வேல்யூ கேப் பேரிஷ். நவ் அது மட்டும் பேசிக் இருந்தால் போதும் நம்மளுக்கு, ரைட்? ஆனால் நான் வந்து ஃப்யூச்சரில் எஸ்எம்சி படிக்கும்போது when I share the SMC concepts, என்னோட ரிசர்ச் வந்து அந்த டைமில் ஐ வில் டிஸ்கஸ், ரொம்ப டீப்பாக போயிட்டு ஐ எக்ஸ்பிளைன் எக்ஸாக்டாக என்ன ஆகுது, ரைட்? ஸோ ரைட் நவ் நான் வந்து when I was discovering இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி சிம்பிள். நம்ம டைம் ஜோன் இருக்குது 9:45 AM 10:15 AM. இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஜோனுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். இந்த ஜோன் தாண்டி இருக்காது, இந்த ஜோனுக்கு முன்னாடி இருக்காது, இந்த ஜோனுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் ப்ரைஸ் மேக்ரோ. ஸோ பேசிக்காக இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். எங்கே ட்ரிகர் ஆச்சு, நம்ம டைம் ஜோனுக்குள்ளே ட்ரிகர் ஆச்சு, கரெக்ட்? நவ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஆர் என்ட்ரி சிக்னல், கரெக்ட்? திஸ் இஸ் ஆர் என்ட்ரி சிக்னல். ஃபேர் வேல்யூ கேப் ரீடெஸ்ட் ஆகணும். பேசிக்காக இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஃபாலில் ஃபேர் வேல்யூ கேப் எங்கே வருது, இந்த கேண்டில் வரைக்கும் கேப் இந்த ரெட் கலர் இது இருக்குது. நான் ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு காமிக்கிறேன் இருங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபேர் வேல்யூ கேப்னு போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வந்து புல்லிஷ் கலர் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து எத்தனை கேண்டில் கண்டினியூ ஆகணும் அது வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து பேரிஷோட கலர் நீங்கள் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணலாம், உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, ரைட்? ஸோ கான்செப்ட் என்னது, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னதுன்னா என்ட்ரி மெத்தட் என்னது, ஃபேர் வேல்யூ கேப் ரீடெஸ்ட் ஆகணும். நவ் யாரெல்லாம் வந்து எஸ்எம்சி படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஃபார்ம் ஆகும். 1 minute சார்ட் யூஸ் பண்ணுறோம்ல, நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஃபார்ம் ஆகும். எது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், விச் இஸ் இம்பார்ட்டண்ட், விச் இஸ் அ வேலிட் ஃபேர் வேல்யூ கேப், எப்படி செக் பண்ணுறது? அதுக்கு நான் என்னோட ப்ரைவேட் ரிசர்ச், என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் சீக்ரெட் ரிசர்ச் வந்து ப்ரைஸ் மேக்ரோஸ். நான் ப்ரைஸ் மேக்ரோஸ் பற்றி லிட்ரலி யாருக்குமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் மேக்ரோஸ் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் ப்ரைஸ்க்குள்ள ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும், புரியுங்களா? அந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து ரொம்ப அகைன் நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை ரிசர்ச் அண்ட் திஸ் இஸ் வேர்ல்டில் யார்கிட்ட இல்லை, நோபடி ஹேஸ் ப்ரைஸ் மேக்ரோஸ். இந்த கான்செப்ட் யார்கிட்ட இல்லை, ரைட்? எனிவே ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான். ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ், இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட பாடி வந்து ப்ரைஸ் மேக்ரோக்கு அட்லீஸ்ட் டச் ஆகணும். விக்கு பற்றி நான் சொல்லலை, பாடி டச் ஆகணும், புரியுதுங்களா? தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நவ் இதுக்கு மேலே நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக மெத்தட் இது, ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சொஃபிஸ்டிகேஷன் மேலே என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது இங்கே ஏரியாவில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க, கரெக்ட்? ஐடென்டிஃபை பண்ணுறீங்க எந்த வே போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி பல ட்ரெண்ட் வந்து டெர்மினல் வேவாக இருக்கணும், ஃபைனல் வேவாக இருக்கணும், கரெக்ட்? டெர்மினல் வேவ். ஸோ ஏபிசி 1 2 ஏபிசியில் என்ன டெர்மினல் வேவ், வாட் இஸ் திஸ் ஏபிசிக்குள்ளே இதெல்லாம் வந்து நான் டீப்பாக ஆல்ரெடி ஏற்கனவே எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் ஷேர் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அட்வான்ஸ் கான்ஸ் மெம்பர்ஸ் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூஜுபி ரொம்ப ஈஸி இதெல்லாம், ரைட்? ஸோ ஏபிசி, ரைட்? சி இஸ் த ஃபைனல் வேவ், டெர்மினல் லெக்னா இதுக்கு மேலே போகாது, இதுதான் எண்ட் டெர்மினல் ஃபைனல். ஸோ தான் ஃபைனல் லெக். ஸோ அப்படியே இந்த ஏரியாவில் திஸ் வாஸ் த ஃபைனல் லெக், திஸ் இஸ் த ஃபைனல் மூவ். ட்ரெண்ட் ரிவர்சல் பற்றி நம்ம யோசிக்கிறோம். இப்போ ட்ரெண்ட் ரிவர்சலில்
நம்ம வந்து எஃப்விஜி யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபேர் வேல்யூ கேப் தேடி பார்க்குறோம் ஃபார் ரிவர்சல். எங்கே பார்க்குறோம்? டைம் ஜோனுக்குள்ளே பார்க்குறோம். எந்த எஃப்விஜி பார்க்குறோம்? நம்ம ப்ரைஸ் மேக்ரோ கிட்ட ட்ரிகர் ஆச்சு அந்த எஃப்விஜி பார்க்குறோம். ரைட்? ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை. ஒரு சும்மா நம்ம வந்து எஃப்விஜி ட்ராப் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. வி ஆர் யூசிங் சம் சொஃபிஸ்டிகேட்டட் மெத்தட். ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெத்தட். சிம்பிள் சொல்லிட்டேன். எனக்கு வந்து மோர் தென் எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு இந்த டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸாக்ட் லெவல்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறது. அதெல்லாம் வந்து யாருக்கு தெரியாது. ஸோ ஐ கான்ட் செல் இட், ஐ கேன் டெல் இட் எனிவேர் தட் நான் வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து எத்தனை வருஷம் நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இது மேலே. நவ் தேர் சம்திங் கால்ட் பிரேக் அவே கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே சில திங்ஸ் இருக்குது, பிரேக் அவே கேப்ன்ட்டு. ரைட்? ஸோ பிரேக் அவே கேப் வந்து வெரி சிம்பிள் கான்செப்ட். எப்படின்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப் திரும்பி ரீடெஸ்ட் ஆகாது. எதுக்கு எப்படி ஆகும்? பிகாஸ் லைக் ஐ டோல் யூ, நம்ம இது பிஃபோர் அவர் டைம் ஜோன் கண்டினியூஷன். சப்போஸ் இந்த பேட்டர்னில் பார்க்குறீங்க, கண்டினியூஷன் போகுது. இந்த எக்ஸாம்பிளில் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது. ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு என்ன சொன்னேன்னா, ஃபிலாசபி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஃபிலாசபி, பிஃபோர் த ட்ரெண்டிங் ஃபேஸ், இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷனில் தான் ட்ரெண்டிங் ஃபேஸ். ரைட்? இதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது. ரைட்? அண்ட் தென் இட் ட்ரிகர்ட். ஸோ இந்த ட்ரிகர் ஆகும்போது இட் பிகேம் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. எப்போ ஆகும் இப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவ்? அகெயின் திரும்பி அந்த சேம் எல்லியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் படிச்சிருக்கீங்க. இட் கம்ஸ் இன் யுவர் வேவ் 3. வேவ் 3க்குள்ள இதுதான் வேர் த ரியல் பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ் ஹவ் என்டர்ட். தே வில் ட்ரிகர் இன் சின்ன கையெல்லாம் பண்ண முடியாதுப்பா. இந்த ஸ்பீடு இதெல்லாம் ஹேஸ் டு பி பிக் பிளேயர்ஸோட மூவ்மெண்ட் தான். ரைட்? ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரைஸ் மேக்ரோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பிரேக் அவே கேப் ஃபார்ம் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் வந்து எனி பாக்கி இருக்குது நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் சி பாக்கி இருக்குது ஒரு சார் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இட் வில் ட்ரிகர், அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்துட்டே இருக்கும், மார்க்கெட் அப்படியே ஒரே லைனில் போயிட்டே இருக்கும். ரைட்? எதுக்கு இது வந்து சில்வர் புல்லட் செட்டப் பண்ணிட்டு நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் த கம்மிங் ஃபியூச்சர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ரைட்? ஸோ இன்னொன்று பிரேக் அவே கேப் எப்படின்னா, இஃப் யூ சி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ரிவர்சல் செட்டப். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டினியூவேஷன் செட்டப் பற்றி சொன்னேன். இது வந்து ரிவர்சல். ஸோ பிஃபோர் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் முன்னாடி திஸ் வில் பி அ terminal phase in the market. So this is from here, if you see bottom line the 1 2 ஆச்சு, this is third wave, fourth wave, fifth wave. ரைட்? தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இந்த செட்டப் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. எப்படி படிச்சிருக்கீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்லுவாங்க, டர்ட்டில் சூப்புன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் டர்ட்டில் சூப்புன்ட்டு சொல்லுவாங்க. டர்ட்டில் சூப் சொல்லுங்க, கேரட் சூப் சொல்லுங்க, ஆட்டுக்கால் சூப் சொல்லுங்க, அது உங்க இஷ்டம், பரவாயில்ல. பட் எவ்ரி திங் சேம் தான், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேம். ஆனால் இந்த டர்ட்டில் சூப் பேட்டர்னில் உங்களுக்கு இதான் டெர்மினல் லெக்ன்ட்டு சொல்ல முடியாது. தட் இஸ் த அட்வான்டேஜ் உங்கள் வேவ் அனாலிசிஸில், எல்லியட் வேவ் அனாலிசிஸில் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து ஃபிஃப்த் வேவ். ரைட்? தட் இஸ் த அட்வான்டேஜ் யூ ஹேவ். ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இதுதான் டெர்மினல் லெக், ஓகே ரிவர்சல் செட்டப் வரப்போகுதுன்ட்டு. ரைட்? எதுக்கு வந்து பிரேக் அவே, சாரி, இந்த பிரேக் அவே கேப் ஃபார்ம் ஆச்சு, ஃபேர் வேல்யூ கேப் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு நம்ம இதில். ரைட்? நம்ம ப்ரைஸ் மேக்கருக்குள்ளே கரெக்டாக ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பக்காவே ரிவர்சல் வந்துச்சு. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி வரல இந்த ஏரியாவில்? வை டிட் நம்ம இது போயிட்டு எதுக்கு டச் பண்ணல அந்த கேப்? ரீசன் எதுக்கு வந்து இங்கே பிரேக் அவே கேப் வந்திருக்கு? பிகாஸ் லைக் லாஸ்ட் டைம் ஐ டோல் யூ, ஒரு சம் எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கும் வேர் டெர்மினல் லெக் வந்து புல்லிஷ், ஒரே புல்லிஷ் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூவ் வந்துடும் டெர்மினல் லெக், ஃபிஃப்த் வேவ். ஸோ ஃபிஃப்த் வேவ் அகெயின் பம்ப் இல்லைன்னா டம்ப் வந்ததுன்னா, நான் வந்து அகெயின் ப்ரைஸ் அனாலிசிஸ் நிறைய பேர் யாரெல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சில டைம் வந்து லாஸ்ட் வேவ் டெர்மினல் லெக் வந்து பம்ப் வந்துச்சுன்னா உடனே டம்ப் வந்துடும். ரைட்? ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ரைட்? அப்படியே பம்ப் டம்ப் ஆச்சு கீழே போச்சுன்னா டைரெக்டாக டம்ப்னா வி ஷேப் ரிகவரி ஆகிடும் அப்படியே. ரைட்? அதான் பம்ப். ஸோ இன் திஸ் கேஸ், இந்த எக்ஸாம்பிள் ஏ ஷேப் ஃபால் வந்துச்சு, பம்ப் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் டம்ப் வந்துச்சு. ஸோ இந்த கேஸ் பிரேக் அவே கேப் ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இது நெக்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்?
இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஆல்ரைட், திஸ் இஸ் த சிம்பிள் செட்டப். நவ் வி வில் கோ ஆன் டு த செகண்ட் மெத்தட். பிஃபோர் யூ கோ ஆன் டு செகண்ட் மெத்தட், லாஸ்ட் ரிவிஷன் நான் பண்ணுறேன். நீ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீ வந்து கேப் தேடி பார்க்கணும். ஃபேர் வேல்யூ கேப் தேடி பார்க்கணும். எங்கே வரணும் அது? இது வந்து நம்ம ப்ரைஸ் மேக்ரோக்குள்ளே தான் வரணும். இல்லை ப்ரைஸ் மேக்ரோக்குள்ளே வரலன்னா பாடி, கேண்டில் ஆஃப் த பாடி, ஒரு பாடி அகைன் விக்கு சொல்லலை, அந்த கேண்டிலோட விக்கு இல்லாமல் பாடி ஏதாச்சும் டச் பண்ணிச்சு, இட் இஸ் கவரிங் த ப்ரைஸ் மேக்ரோ, அதோட ஃபேர் வேல்யூ கேப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மெத்தட். திஸ் ப்ரெஷர் சிக்னல்ஸ் பற்றி we will discuss. Now the second method, pressure signals. First important point நான் திரும்பி கிளாரிஃபை பண்ண போகிறேன். இது வந்து திரும்பி சொல்ல முடியாது. திஸ் இஸ் நாட் இந்த லாங் வருது இல்லை இங்கே சிக்னல், இது வந்து பை அண்ட் செல் சிக்னல் கிடையாது. இந்த தப்பு பண்ணாதீங்க. பை அண்ட் செல் சிக்னல் கிடையாது. திஸ் இஸ் லாங் ப்ரெஷர் பில்டப். புரியுதுங்களா? ஷார்ட் வந்ததுன்னா ஷார்ட் ப்ரெஷர் பில்டப், அவ்வளோதான். ரைட், லாங் சிக்னல் கிடையாது இது. நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் கேன் லெவல்ஸ். கேன் லெவல்ஸ் இதை இந்த அனாலிசிஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்தியன் மார்க்கெட்ஸ்க்காக அந்த வீடியோவில். இது வந்து காம்பினேஷன், ப்ரெஷர் சிக்னல் வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ரைஸ், டைம் அண்ட் வால்யூம். ஓகே, ஸோ இந்த சிக்னல் வரும்போது இந்த கேன் லெவல்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடும். ஸோ நான் வந்து மார்க் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி சொன்னேன், எனக்கு வந்து இந்த லெவல் மேலே நிற்கணும், அப்போ தான் நான் வந்து யோசிப்பேன் ஃபார் டேக்கிங் என்ட்ரி. சப்போஸ் இது ஸ்டாப் லாஸ், இது வந்து ரிவர்சலுக்காக சம்திங் இல்லை, ரைட்? ஸோ அப்படின்னா சொல்லியிருக்கேன் மார்க் ஸ்ட்ராட்டஜியில். அங்கே மேலே இருக்குது, நான் வந்து பார்ப்பேன் எந்த லெவலுக்கு எவ்வளோ தூரம் போகுது. இந்த டபுள் ஜோன் தான் ஃபஸ்ட்டு மெயின் டார்கெட், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வில் திங்க் அபவுட் இட்ன்ட்டு. ஸோ அதான் நான் வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. வாட் யூ நீட் டு சி இஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் சிக்னல்ஸ் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ப்ரெஷர் சிக்னல் கலர் இல்லை, கேன் லெவல், இந்த பிளாக் கலர் இருக்குது, நீங்கள் வந்து ப்ளூ போடலாம், நீங்கள் வந்து ரெட்டு போடலாம், அது உங்கள் இஷ்டம். எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றோ அது உங்கள் இஷ்டம், ரைட்? ஸோ சாலிட், டாட்டட் லைன், டேஷ் லைன், அதெல்லாம் வந்து அகைன் இதெல்லாம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் இல்லை. மெயின் பாயிண்ட் நம்ம கான்செப்ட். ஸோ அகெயின் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஃபிலாசபி என்னது, நம்மளுக்கு ட்ரெண்டிங் மூவ் தேவைன்னா டைம் ஜோனுக்கு முன்னாடி இல்லைன்னா டைம் ஜோன் கிட்ட ஒரு கரெக்ஷன் தேவை. கரெக்ஷன் இருந்ததுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். கரெக்ஷன் வந்ததுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் பற்றி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அப்படியே இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும்னா இது வந்து டெர்மினல் லெக்காக இருக்கணும், ஃபைனல் லெக்காக இருக்கணும். தென் வி கேன் பிளான் ஃபார் யுவர் ரிவர்சல். நம்ம டைம் ஜோனில் பேசிக்காக நம்ம வந்து சேம் ஃபிலாசபி இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறீங்க, இப்போ லாங் ப்ரெஷர் வந்திருக்கு, கரெக்ட்? திஸ் இஸ் அ கரெக்ஷன் இந்த மார்க்கெட்டில். இன் திஸ் கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில்டர் என்னது, நான் முன்னாடி என்ன சொன்னேன், we are going to use market structure plus என்னோட ஸ்பெஷல் ரிசர்ச், your price gaps, price macros. Color I'll change for the difference. ஓகே, இந்த ப்ரைஸ் மேக்ரோக்குள்ள இப்போ அந்த ப்ரெஷர் சிக்னல் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஃபார் அஸ். அதுதான் நான் வந்து வேலிட் ப்ரெஷர் சிக்னல்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் மெத்தடில் வேலிட் ஃபேர் வேல்யூ கேப், வேலிட் ப்ரெஷர் சிக்னல். லைக் ஐ டோல்ட் யூ, திஸ் ப்ரைஸ் மேக்ரோ வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ரிசர்ச் ஆஃப் மைண்ட். நான் வந்து வேர்ல்டில் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன், நாட் எ சிங்கிள் பர்சன் ஹேஸ் ஸ்போக் அபவுட் ப்ரைஸ் மேக்ரோஸ். இதுதான் ஆல்கோனால தான் ட்ரிகர் ஆகுதுன்ட்டு யாருக்கும் தெரியாது, ரைட்? ஸோ நான் வந்து அதுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ மேபி ஃப்யூச்சரில் when I teach என்னோட ரிசர்ச் வந்து ஷேர் பண்ணும்போது எஸ்எம்சி இல்லை ஐசிடி மேலே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ரைட் நோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா we had a decent rally மார்க்கெட்டில் and it went up, கரெக்ட்? ஸோ பாயிண்ட் என்னன்னா, இங்கே நீங்கள் வந்து ப்ரெஷர் சிக்னல் தேடும்போது ரொம்ப சிம்பிள், பயங்கர சிம்பிள் கான்செப்ட், ரைட்? கிட்ட உங்கள் பாடி ஆஃப் த கேண்டில், திரும்பி பாடி ஆஃப் த கேண்டில் வந்து சம் பார்ட் வந்து நம்ம ப்ரைஸ் மேக்ரோக்குள்ளே இருக்கணும், சம் பார்ட் வந்து ப்ரைஸ் மேக்ரோக்குள்ளே இருக்கணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ப்ரெஷர் சிக்னல்ஸ், ரைட்? ப்ரைஸ் மேக்ரோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் சப்போஸ் நான் வந்து எந்த சார்ட்டில் யூஸ் பண்ணோம் இந்த ப்ரெஷர் சிக்னல், இந்த சார்ட்டில் அவாய்ட் பண்ணோம், எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்னா I'll tell you when யூஸிங் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ இஃப் யூ see this example, நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா
சிங்கிள் ப்ரெஷர் சிக்னல் இல்லை, 4 ப்ரெஷர் சிக்னல் வந்தது. ஒரு 5-6 மினிட்ஸ் கேப்பில் 1 2 3 4 சிக்னல்ஸ் வந்தது. எதுக்கு வந்தது? நம்மளுக்கு முன்னாடி எப்படி தெரியும், ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் சிக்னல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சில பார்ட் ஆஃப் த பாடி வந்து இருக்குது, இந்த பாடி ஆல்சோ இஸ் தேர், கரெக்டாக ப்ரைஸ் மேக்ரோக்குள்ள எல்லாம் வருது. ஆனால் முன்னாடியே எப்படி தெரியும் நம்மளுக்கு இதை அவாய்ட் பண்ணோன்ட்டு? வேர்ல்டு ஐ டெல் பிஃபோர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ட்ரெண்டிங் மூவ் வந்தது, ட்ரெண்டிங் வந்து ஓகே டன். இப்போ நம்ம டைம் ஜோன்குள்ளேயே சைட்வேஸ் மூவ் வருது, கரெக்ட்? சைட்வேஸ் மூவாக வருது. ஸோ சைட்வேஸ் மூவ் வருது நம்மளுக்கு தேவையா? நோ, வி வாண்ட் டு ஃபைண்ட் ட்ரெண்டிங் மூவ். ஸோ அது ரிக்குவயர்மெண்ட் என்னது? பிஃபோர் திஸ் ஒரு கரெக்ஷன் இருக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும், கரெக்ஷன் இருக்கணும், ரைட்? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் மூவாக வரும். ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல போயிட்டு அகைன் அதான் டர்ட்டில் சூப், கேரட் சூப், ஆர்டிகல் சூப் ஏற்கனவே ஆயிடுச்சு, ஏற்கனவே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலும் ஆச்சு. இங்கே வந்து நோ பாயிண்ட். இப்போ நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே தேடி பார்க்கணும்? இந்த நம்ம டைம் ஜோனில் தேடி பார்க்கணும். வரல, சைட்வேஸாக போச்சு, ரைட்? ஸோ யூ சி ஆஃப்டர் தட் திரும்பி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. ஸோ பேசிக்காக கண்டினியூஷன் தான் ஆச்சு. பட் நம்ம டைம் ஜோனில் எதுவுமே வரல, கண்டினியூஷன் வரல, ஓன்லி சைட்வேஸ் பேட்டர்ன் இருந்தது. சைட்வேஸ் பேட்டர்ன் வரப்போகுதுன்ட்டு எப்படி தெரியும் எனக்கு முன்னாடியே? பிகாஸ் ஆஃப் மை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீடிங் எபிலிட்டி. கண்டிப்பாக சொல்கிறேன், ஐம் டெல்லிங் யூ அகைன் அண்ட் அகைன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு தெரியாது, நீ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆகணும்னா, ஒரு சீரியஸாக பண்ணணுன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ லாட். இல்லை நீங்கள் வந்து, நான் முன்னாடி ஃப்ராங்காக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அது படிக்கலைன்னா 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி இங்கே தான் வருவீங்க. ஐம் டெல்லிங் யூ சீரியஸ் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். என் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. பீப்புள் அப்படியே எனக்கு சொன்னாங்க முன்னாடி 2 இயர்ஸ் பேக் சொல்லிட்டு, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன் இதான் படிச்சுக்கோங்கன்ட்டு. அது படிக்காமல் என்கிட்ட இப்போ வந்து சார் நான் அப்பயே படிச்சிருந்தா எனக்கு ஈஸியாக 2 இயர்ஸ் அவ்வளோ காசுலாம் சேவ் ஆகிருக்கும், சாரி சார் இப்போ எப்படி படிக்கணும்னு அப்படி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இல்லைப்பா நீங்கள் போப்பா, நான் வந்து சொல்ல தர முடியாது அப்படியே சொல்லலை. இதுதான் படிக்கணும் நீங்கள், யூடியூப்பில் இருக்கே ஏற்கனவே. அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனீங்கன்னா வெரி குட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூஜுபி தான், வெரி சிம்பிள் செட்டப்ஸ், ரைட்? நவ் ப்ரெஷர் சிக்னலில் தெர் இஸ் ஒன் சிம்பிள் திங். இப்போ நீங்கள் வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா காமெக்ஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட கோல்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கமாடிட்டிஸ் எப்படி கோல்டு எக்ஸ்ஏ யூஎஸ்டி இருக்குது. காமெக்ஸ் ஓட கோல்டு ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், இதோட கோல்டு ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், கோல்டு பாருங்கள், எக்ஸ்ஏ யூஎஸ்டி பாருங்கள், எக்ஸாக்ட் சேம் சார்ட். ஷார்ட் சிக்னல் ஆல்சோ சேம் தான், கரெக்ட்? ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் சேம் தான் வந்தது, கிட்டத்தட்ட எல்லாமே சேம் டிட்டோவாக இருக்குது. ஆனால் எதுக்கு இது வந்து டாப் வந்து 3190 சம்திங், இது வந்து 3200 மேலே போச்சு? அகெயின் பார்ட்டிசிபெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்காங்க, பார்ட்டிசிபேஷன் டிஃப்ரெண்ட் இருக்குது, லிக்விடிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃபைனல் ஓவரால் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும். எல்லா கோல்டில், எல்லா சில்வரில், எல்லா க்ரூடில், எல்லா நாட் கேஸில் எல்லாமே சேம் தான் இருக்கும், ரைட்? ஆனால் இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து நடுவில் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ கேப் இருக்குது, கேண்டில் நடுவில் எத்தனை கேப் இருக்குது, டூ மச் கேப், ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் திஸ் இஸ் இல்லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படி இருக்குது. ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து சார்ட்டில் இந்த 1 மினிட், ஏன்னா நம்ம வந்து 1 மினிட் சார்ட் பார்க்குறோம், இந்த கேப்பில் நீங்கள் வந்து இத்தனை கேப் பார்க்குறீங்க, இத்தனை ஓவர்லேப்பிங் பார்க்குறீங்கன்னா இது வந்து பக்கா ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது வந்து இல்லிக்விட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஓகே? ஃபேர் வேல்யூ கேப் மெத்தட் இந்த சார்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ப்ரெஷர் சிக்னல் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணலாம், ரைட்? யூ கேன் யூஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். பட் நீங்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு சிஸ்டர் சார்ட் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து எம்சிஎக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்கிறீங்க, கோல்டு ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்குறீங்க, இதோட சிஸ்டர் சார்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதனால் பேக் 2ல் உங்கள் இண்டிகேட்டர்ஸ் பேக்கில் எல்லாமே சேர்ந்து தான் வரும், ரைட்? சப்போஸ் நீங்கள் வந்து சார் நான் வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா காமெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ வெல்கம், சேர்ந்து அந்த பேக்கில் அதையும் வரும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளாரிட்டிக்காக பார்க்கலாம். எல்லாமே சேம், நான் திரும்பி காட்டுறேன், சேம் சிக்னல் டிட்டோ வந்தது. இப்போ நீங்கள் கோல்டும் பார்க்கலாம், 4x வச்சுட்டும் இது பார்க்கலாம், ரைட்? இது வந்து டிஃப்ரெண்ட் பேக், 4x CFD வந்து டிஃப்ரெண்ட் பேக்.
இது வந்து சேம் பேக். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவும் வேணால் ஃபாலோ பண்ணி சேம் டு சேம். ஓகே, நவ் we are going to find சிம்பிள் செட்டப். இது வந்து சில்வர் புல்லட் செட்டப் நான் சொல்வேன். சில்வர் புல்லட் நேம் வந்து நிறைய பீப்புள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஆனால் என்னோட சில்வர் புல்லட் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சில்வர் புல்லட் செட்டப் நான் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் திரும்பி பார்த்தீங்கன்னா, சில்வர் புல்லட் செட்டப்பில் வந்து நம்ம ப்ரெஷர் சிக்னல் டைம் ப்ரைஸ் மேக்ரோவில் வந்தது, ரைட். ஃபேர் வேல்யூ கேப் சேர்ந்து வந்தது. இது வந்து பிரேக் அவே கேப் பரவாயில்ல, ஐ ஷோ யூ another எக்ஸாம்பிள். பட் திஸ் இஸ் அ சில்வர் புல்லட் செட்டப், ரைட். பக்கா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ வந்தது, ரைட். ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு முன்னாடி கன்சாலிடேஷன் இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு, ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு, பயங்கரம் ஃபுல் ஃபோர்ஸில் போச்சு, ப்ரெஷர் சிக்னல் சேர்ந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப் வந்தது. பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சில்வர் புல்லட். என்னோட சில்வர் புல்லட் அதுதான். பயங்கரம் பவர்ஃபுல் மெத்தட். இது வந்து செட்டப். இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரும், ரைட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மாதத்தில் இது கொஞ்சம் ரேர், வெரி ரேர், 5 to 10 டைம்ஸ் வரும். மந்த்லி 5 to 10 5 to 10 டைம்ஸ் வரும் மந்த்லி. ஸோ கிட்டத்தட்ட வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஓகே, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது வந்து வரும் சில்வர் புல்லட் செட்டப். வெரி பவர்ஃபுல். நான் வந்து அகைன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது தெரியல. எனக்கு தெரியும் இது வந்து இதோட ஒர்த் எனக்கு தெரியும், ரைட். another எக்ஸாம்பிள், சில்வர் புல்லட் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஹியர் சேம் திங். ஆனால் பிஃபோர் ட்ரெண்ட் ரிவர்சல் நான் என்ன சொன்னேன், இது வந்து டெர்மினல் லெக்காக இருக்கணும்ல. ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போ தான் ஆகும். எப்படி இது வந்து டெர்மினல் லெக் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் வந்து அகைன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் படிக்கணும். இந்த பாயிண்ட்ல என்ன பார்க்குறீங்கன்னா, டெர்மினல் லெக் வந்து ஒன் ஆஃப் த ப்ரைஸ் மேக்ரோ ஜோனில் போயிட்டு முடிஞ்சுது, ரைட். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பாட்டம். இந்த ஏரியாவில் ப்ரைஸ் மேக்ரோ கேவ் சப்போர்ட் டு திஸ். இதுக்கு உடனே என்னாச்சு, இப்போ ஃபேர் வேல்யூ கேப் வந்தது, ரைட். ஆனால் இந்த பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஷர் சிக்னல் வந்து அடுத்த கேண்டில் வந்தது, ரைட். லைவ் மார்க்கெட்டில் இது ஆக்சுவலி இந்த கேண்டில் வந்தது. ஆனால் கேண்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் பின்னாடி வந்தது. பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பாயிண்ட்ல வரணும், ஆனால் லைட்டாக கீழே வந்தது. அதனால உடனே நெக்ஸ்ட் கேண்டில் ஷிஃப்ட் ஆச்சு, நோ ப்ராப்ளம். பட் ரிவர்சல் ஆச்சு. ப்ரைஸ் மேக்ரோலேருந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, ப்ரெஷர் சிக்னல் வந்தது. ஸோ ப்ரெஷர் சிக்னல் சேர்ந்து இந்த ஏரியாவில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்தது, ரைட். அண்ட் யூ கேன் சி ஃபார் யுவர் ஓன் ஐஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்போட பாட்டம் இது வந்து கேண்டில் க்ளோஸே ஆகலை, அது கீழே, ரைட். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகலை, இந்த 3 கேண்டில் வந்து க்ளோஸே ஆகலை. கீழே வந்து இந்த பழைய ஃபேர் வேல்யூ கேப் டச் ஆகி மேலே போச்சு. இங்கே வந்து இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அது வந்து அகைன் யாருக்கெல்லாம் எஸ்எம்சி தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நான் சொல்கிறது தேவையில்லை. திஸ் இஸ் த பவர்ஃபுல் செட்டப். அகைன் இது அகைன் அந்த ஆட்டுக்கால் சூப், டர்ட்டில் சூப் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, சேம் திங், ரைட். இப்படி வந்தது, ரைட். ஸோ வெரி பவர்ஃபுல் செட்டப். நான் வந்து சில்வர் புல்லட் செட்டப். இந்த பாயிண்ட்ல சப்போஸ் இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த பாயிண்ட்ல என்னாச்சு, ஃபேர் வேல்யூ கேப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது, ரைட். ட்ரெண்ட் கண்டினியூஷன், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு கன்சாலிடேஷன் கரெக்ஷன் வந்தது, ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது. இந்த பாயிண்ட்ல ப்ரைஸ் மேக்ரோ ஜோனில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் டச் ஆச்சு, டச் ஆகி அகைன் என்ட்ரி சிக்னல், ரைட். இப்போ இதில் எஸ்எல் எவ்வளோ வைக்கணும் இதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது, அலௌட் இல்லை. எஸ்எல் டார்கெட் எல்லாம் சொல்ல முடியாது. நான் என்னோட ரிசர்ச் தான் ஷேர் பண்ண முடியும். நீ வந்து அந்த ட்ரையல் பீரியடில் எடுக்கும்போது நீ வந்து அதை டிசைட் பண்ணலாம், ரைட். ஸோ திஸ் இஸ் த 3 மெத்தட்ஸ் விச் ஐ எம் ஃபாலோயிங் அண்ட் ரிசர்ச்சிங் மோர். யூ கேன் ஆட். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து வால்யூம் அனாலிசிஸ் போடலாம், இண்டிகேட்டர்ஸ் போடலாம், ஆர்எஸ்ஐ போடலாம், மேக்டி போடலாம், உங்கள் இஷ்டம், ரைட். நீ ஏற்கனவே நீ வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், ரைட். இட்ஸ் அப் டு யூ. ஸோ கீ பாயிண்ட்ஸ் அகெயின் லெட்ஸ் குவிக்லி சி தட் அண்ட் for you to understand, let's conclude this video. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேக்ஸ் திரும்பி பாருங்கள். பேக் 1ல் நம்ம யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பேக் 2ல் நம்ம கமாடிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், காமிக்ஸ், நீங்கள் எம்சிஎக்ஸ் ப்ளஸ் உங்கள் இது
யூஎஸ், யூகே ஆயில் அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கோல்டு, சில்வர், க்ரூட் ப்ளஸ் நீங்கள் வந்து நேச்சுரல் கேஸும் பார்க்கலாம். ரைட், தீஸ் ஆர் த மெயின் கமாடிட்டிஸ் வி ஆர் ட்ராக்கிங். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் யுவர் யூஎஸ் அண்ட் யூகே ஆயில். ரைட், யூஎஸ் யூகே ஆயில் சேர்ந்து எல்லாமே கமாடிட்டி பேக்கில் வந்துடும். பேக் 3 வந்து நம்ம 4x ப்ளஸ் சிஎஃப்டி. ஸோ 4x நீ வந்து யுவர் பேசிக் கேபிள், நீங்கள் வந்து யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜிபிஒய் எல்லாம் மேஜர் பேர்ஸ், எல்லாமே மைனர் பேர்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. ப்ளஸ் உங்கள் கோல்டு, எக்ஸ்ஏ யூஎஸ்டி, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி, சில்வர் எல்லாமே இருக்குது இன் தட் சிஎஃப்டிஸ். நவ் இப்போ வந்து கிரிப்டோஸ் சேர்ந்து இருக்குது. மெயின் கிரிப்டோஸ், மேஜர் கிரிப்டோஸ் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, ப்ளஸ் ஸ்பாட் கிரிப்டோ சார்ட், இண்டெக்ஸ் கிரிப்டோ சார்ட், உங்கள் ஃபியூச்சர்ஸ் பர்பெச்சுவல் ஸ்வாப்ஸ் இருக்குது, கிரிப்டோ சார்ட்ஸ். ரைட், அது எல்லாமே இருக்குது. ஆல்சோ யுவர் சிஎஃப்டி ஸ்டைல், பிடிசி யூஎஸ்டி, பிடிசி யூஎஸ்டிடி எல்லாமே பேசிக்லி ஆல் தட். ரைட், பாயிண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து டேக் த ட்ரையல் பீரியட் ஃபர்ஸ்ட். டைரெக்டாக வாங்காதீங்க இண்டிகேட்டர், பிகாஸ் லைக் ஐ டோல் யூ இட் ரிக்வயர்ஸ் சம் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரையலுக்கு போங்க. ஸோ ட்ரையலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா பேசிக்லி எனக்கு என்ன தேவைன்னா உங்கள் ட்ரேடிங் வியூவோட யூசர் நேம் தான் தேவை எனக்கு, ப்ரொஃபைல் நேம். அது வந்து நான் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ ட்ரையலில் டெமோ வெர்ஷன் கிடையாது, ஃபுல் வெர்ஷனோட ட்ரையல் யூ வில் கெட் ஃபார் 14 days. ஆல்ரைட், 14 daysக்கு இருக்கும். நடுவில் நீங்கள் வந்து எனக்கு சொல்லக்கூடாது சார் நான் வந்து கல்யாணுக்கு போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், நான் பார்க்க முடியல, எனக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படிலாம் வராதுப்பா. ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது பிளான் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது, மார்க்கெட் ஓப்பன் இருக்குது, அதுக்கு என்ன தெரியாது. நீங்கள் வந்து 6 months திரும்பி விட்டு மார்க்கெட் விட்டு பர்சனல் இஷ்யூஸ்னால ஏதோ எனிதிங் பர்சனல் இஷ்யூ இல்லாமல் ஒர்க்னால எனிதிங் யூ லீவ் மார்க்கெட், திரும்பி 6 monthsக்கு அப்புறம் திரும்பி ட்ரையல் கொடுக்க முடியுமா? முடியாதுப்பா, தட்ஸ் நாட் அலவுட். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரையல் பீரியட் எல்லாம் எப்போ நீங்கள் வந்து எடுக்கணுன்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அதில் வந்து சில பேசிக் டீட்டெயில்ஸ் தேவை, ரைட், நேம், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் தேவை. ஸோ அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரையல் வெர்ஷன் ஃபில் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க, சொல்ல மாட்டுறாங்க, இன்ஃபார்ம் பண்ண மாட்டுறாங்க. தே நாட் இன்ஃபார்மிங் ஆன் யுவர் வாட்ஸ்அப் கான்டாக்டில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரையல் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட யூசர் நேம்ட்டு. ரைட், நான் ஃபுல் வெர்ஷனுக்கு திரும்பி சொல்கிறேன். ஃபுல் வெர்ஷன் ஹேஸ் யோர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு அந்த கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த ஃபுல் வெர்ஷன் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் டேட்ஸ் மந்த்லி எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 28th இல்லைன்னா 8th எவ்ரி மந்த் டிஸ்கவுண்ட் இருக்கும். ரைட், ஸோ 28th இல்லைன்னா 8th ஆஃப் த மந்த். ரைட், எனி 28th மே இருக்கலாம், மார்ச் இருக்கலாம், ஜனவரி, டிசம்பர், எனிதிங். 28th இல்லைன்னா 8th நான் வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். ரைட், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. தட் இஸ் அ ஃபைனல் ஃபார்ம். இது வந்து ஃபுல் வெர்ஷனுக்காக. ரைட், ப்ளீஸ் நோட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்தியன் மார்க்கெட்டோட பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு தனியாக இது இருக்குது, வீடியோ இருக்குது, கைடு இருக்குது. அதில் நான் வந்து மார்க் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கொடுத்துருக்கேன். ரைட், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதில் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்லை, இந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேஷன் இல்லை, டிஃபிகல்ட்டி இல்லை அதில். ரைட், இட்ஸ் டிஃப்ரெண்ட் வீடியோ. டோன்ட் மிக்ஸ் இந்த வீடியோக்கு அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணாதீங்க. ரைட், ஸோ லேர்ன் தட். அது தனியாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் எல்லாமே அதுக்கும் தனியாக டெமோ வெர்ஷன் இருக்குது. ரைட், கோ டு தட் வீடியோ, அங்கே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் லேர்ன்ட் சம்திங் நியூ இன் திஸ் வீடியோ. I'll see you in the next video, guys. Take care and be safe. Until then, keep practicing and keep studying.